வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வாழைக்காயோட மிளகு ஜீரகம் சேர்த்து சுவையான வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவல் பண்ண போகிறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார், காரக்குழம்பு, பருப்பு சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வறுவல் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து நல்ல முத்தலான வாழைக்காயாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதனுடைய காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேல் தோலை சீவிக்கலாம். வாழைக்காயோட தோலை சீவியாச்சு. இப்போ இதை சதுர துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்தோம்னா கருத்து போகாமல் இருக்கும். இதே மாதிரி 2 வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த வறுவலில் சேர்க்குறதுக்கு ஒரு பொடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும். அதுக்கு இந்த பேனில் 1.5 டீஸ்பூன் மிளகு. இதுக்கு மிளகு காரம்தான், மற்றபடி நம்ம மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் வறுத்துக்கலாம். மிளகும் வறுபடணும், துவரம்பருப்பும் வறுபடணும். 2மே வறுபட்டு வாசனை வந்துட்டுருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் வேகமாக வறுபற்றும், அதனால் இது ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சீரகமும் வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இந்த கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கட் பண்ணி தண்ணியில் போட்ட வாழைக்காவை சேர்த்துடலாம். தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம இதில் தண்ணியை வடிகட்ட போகிறோம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காய் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும், அதே சமயம் குழஞ்சிடக்கூடாது. வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடாமல் குறப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். குழையாமல் காய் வந்து கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 3 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அல்லது இடிச்சும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். தண்ணி வெடித்த வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். வாழைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் பரட்டி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண இந்த மிளகு ஜீரக துவரம்பருப்பு பவுடரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். வெறும் மிளகு மட்டும் சேர்க்காம சீரகமும் துவரம்பருப்பும் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதுனால இந்த வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று போல் பரட்டி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷமாக சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டு வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை தூவிடலாம். தூவிட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுடலாம். நல்லா சூப்பராக வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வாழைக்காய் மிளகு ஜீரக வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.